Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாளையோட வருமானம் 40000 ரூபாய் வரைக்கும் நம்மளால earn பண்ண முடியும் அப்படினா உங்களால நம்ப முடியுதுங்களா? கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ்ல உங்களால earn பண்ண முடியும். அது என்ன பிசினஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல். ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. மக்களும் புதுசாக என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி அதோட குவாலிட்டி இருக்குது, டேஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சிக்க நிறைய இப்போ ஃபுட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு வகையான நல்ல ட்ரெண்டிங்காக ஃபேமஸாக நம்ம ஊருங்களில் வந்துட்டுருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஷி. அதாவது இந்த ஜாப்பனீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டு. அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸு நீங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை யூஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், எந்த ஒரு கண்ட்ரிலையும் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஊர் ஃபுட்டு இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரியோட ஃபுட்டை நீங்கள் அந்த இடத்துல ஒரு யூனிக்கான டேஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராகவே போகும். ஏன்னா இட்லி, வடை, சாம்பார், பொங்கல், பிரியாணி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஃபுட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கண்ட்ரீஸோடைய ஃபுட் டைப்ஸ் வெரைட்டிஸ் ரொம்ப உங்களுக்கு லிமிட்டடான ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா முதல் பார்த்தீங்கன்னா அந்த சுவையை உங்களால் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதே போல் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர்ஸ்ன்றது மக்களுக்கு பிடிக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் நான் பீஸா சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டும் கனடாவில் நான் இங்கே பீஸா சாப்பிட்ற இந்த டேஸ்ட்டும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸு. கேஎஃப்சியும் அங்கே சாப்பிட்ட கேஎஃப்சி சிக்கனுக்கும் இங்கே சாப்பிட்ற கேஎஃப்சி சிக்கனுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸு. என்ன நான் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்பைஸ், மசாலாஸு. நம்ம ஊரில் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரம் சாரமாக எனக்கு ஸ்பைஸ் பீஸாலையும் சரி சிக்கன்லேயும் சரி நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆனால் இங்கே நான் சேம் ஆர்டர், அதே ஃப்ளேவர்ஸே நான் ஆர்டர் பண்ணாலும் எனக்கு அந்த கார சாரம் அப்படின்றது இங்கே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டை மாடிஃபை பண்ணி தயாரிக்கிறாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஃபுட்டு மூவ் ஆகும். ஆனால் மற்றபடி அதோட ஃப்ளேவர்ஸு, அந்த சிக்கனோடைய கிறிஸ்பினஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே மாறலை. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுட் வெரைட்டிஸ் சூஷி வெரைட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த சூஷி வெரைட்டியான ஃபுட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்குங்க. சூஷிலே சூஷி அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மலாக நமக்கு நம்ம ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைஸில் இந்த ரா சீ ஃபுட்ஸை அவங்க டாஸ் பண்ணியோ இல்லை பாயில் பண்ணியோ நமக்கு மேக் பண்ணுவாங்க. அதுதான் சூஷி. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸு சிக்கனில் இருக்கும், பீஃபில் இருக்கும், டோஃபுல இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. நூடுல்ஸு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஆப்பிடைசர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு சூஷி ரோல்ஸ் இருக்கும், அப்புறம் நிகிரி சூஷின்னு இருக்கும், சஷினி, டெரியாக்கி, டெம்பூரா, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ். பென்டோ பாக்ஸஸ்ன்றது இந்த நூடுல்ஸ் காம்போ. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிடைசரு, சூஷி இதெல்லாம் $5 $15 வரைக்கும் இங்கே ஒரு பீஸு. ஆனால் நம்ம இப்போ இந்தியாவில் நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 400 450 இந்த ப்ரைஸ் இந்தியாவில். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சூஷி நான் ஆப்ஷன்ஸோடு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சூஷியில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு செட் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு 4 பீஸ் வச்சு 400. அதே உங்களுக்கு 8 பீஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 700. இது பார்த்தீங்க அப்படின்னா எடாமி க்ரீம் சீஸ் இதோடைய ப்ரைஸ் இதுவே நீங்கள் ஒரு சீ ஃபுட்டு, ஒரு ரெட் ட்ராகன் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அதே போல் ரெயின்போ ரோல் அப்படின்னு இருக்குது இதில் வெரைட்டிஸு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் மெயினாக இதில் ஃபிஷ்ஷஸ் வச்சு உங்களுக்கு சூஷிஸ் மேக் பண்ணுவாங்க. இந்த சீ ஃபுட் வெரைட்டிஸ் அப்படின்னு ஃபிஷ்ஷஸ் நீங்கள் எடுத்துட்டாலே அதில் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி அளவுக்கு ஃபிஷ் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. டியூனா மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்மன், உங்களுக்கு ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீவீடு, இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு இவங்க யூஸ் பண்ணுறதே. இந்த சூஷிக்கு பயன்படுத்தக்கூடியது. நம்மள மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல் இந்த சூப்ஸு, நூடுல்ஸில் போடக்கூடிய சூப்ஸு, இந்த மாதிரி டாப்பிங்ஸு, இந்த மாதிரி அவங்களோட ஃபுட் வெரைட்டிஸே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயே வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது,
உங்களுக்கு பிளான்ட் பேஸ்டில் இதே சீ ஃபுட் வெரைட்டிஸ்லையும் இருக்குது, பீஃப்லேயும் இருக்குது, சிக்கன்லேயும் இருக்குது சூஷி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுட்டீங்க. இப்போது 450 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒரு ப்ராடக்டோடைய விலை வந்து உங்களுக்கு 4 பீஸ் உடையது. கண்டிப்பாக 50% மேலேயே உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுங்க. 450 ரூபா அப்படின்னும் போது நீங்கள் 200 ருபீஸ் ஒரு ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. உங்களுடைய செலவு, ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு மாஸ்டர் போடுறீங்க அப்படின்னா மேக் பண்ணுற சார்ஜஸ், இது எல்லாம் போக 200 ரூபா ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு லாபம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 200 பீப்புள், மிக்ஸ்டு பீப்புள் தான் நான் சொல்கிறேன். எல்லாம் சூப்ஸ் வாங்குறவங்க, நூடுல்ஸ் வாங்குறவங்க, இந்த மாதிரி மிக்ஸ்டு பீப்புளாக ஒரு 200 பேர் உங்களுக்கு அட்டன் பண்ணுறாங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுறீங்க ஸ்விக்கி மூலியமாகவோ, இல்லை நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் சொமேட்டோ மூலியமாகவோ, இங்கே அப்ராட் அப்படின்னா டோர் டேஷ் மூலியமாகவோ, யூபர் ஈட்ஸ் மூலியமாகவோ நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட லாபம் மட்டுமே 40,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமான ப்ராஃபிட். நமக்களோடைய ஃபுட்டோட டேஸ்ட் மட்டும் பிடிச்சிருந்தாலே போதும், நம்மளால் இந்த இன்கம்ன்றதை ஏர்ன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் சொல்லலாம் இதுக்கு மாஸ்டர்ஸ்லாம் எங்கே போவோம், ஏன்னா நம்ம ஊரோடைய ஃபுட் இது கிடையாது. ஸோ இதோடைய மாஸ்டர்ஸ்லாம் நமக்கு இதுக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூஷி கோர்ஸே இருக்குங்க. 8,000 ருபீஸ் உங்களுக்கு இந்த சூஷியோட கோர்ஸ். நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸாக முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணோம் அப்படின்னாலும் 6 மாதம் இதோடைய கோர்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் 8,000 ருபீஸ் உங்களுக்கு ஃபீஸ் வந்து பர் மந்த் இந்த கோர்ஸோடது. வேறு ஏதாச்சும் ஷார்ட் அண்ட் கோர்ஸ் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாகவே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டோடைய குசைனால் கற்றுக்க முடியும். ஜாப்பனீஸ் ஃபுட்டு மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸோடைய ஃபுட்டும் வந்து இவங்க சொல்லித்தராங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியன் குசைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சைனாது, தாய் குசைன், பர்மீஸ்து, இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ கற்றுட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தென்டிகேட்டாக அந்த ஒரு ஃபுட் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் பேஸ்டோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு கயோஸ்க்கு மாதிரி வச்சு, அதாவது தள்ளுவண்டி மாதிரி ஒரு கயோஸ்க்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு ட்ரக் மாதிரி வச்சு நீங்கள் ஃபுட் ட்ரக் மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணாலும் சரி, உங்களால் டேஸ்ட்டு, குவாலிட்டி, நீங்கள் வந்து ஹைஜீன், இதை நீங்கள் இப்போ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். அதே போல் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு. நீங்கள் வேறு ஊரில் கண்ட்ரியில் போயிட்டு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கோர்ஸை வச்சு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் இவ்வளோ அமௌண்ட் நம்ம லாபம் எடுக்க முடியுது அப்படின்னா வெளிநாட்டுகளில் இதை விட அதிகமான லாபம் நம்மளால் எடுக்க முடியும். தெர் அகெயின் இந்த 3 விஷயம், நமக்கு ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில். அதே போல் நல்ல தரமாக குவாலிட்டியாக குக் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர்ஸ் நமக்கு வந்து இந்த ஃபுட்டில் வந்து தேவை. தரமான ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே போல் உங்களுடைய லொக்கேஷன், எந்த இடத்துல நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற கீ லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண முடியுங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.